ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது பெண்கள் பூஜை செய்வதற்கு முன்னாடி வீட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துவாங்க. பூஜையை நம்ம முழு பலனும் அதில் கிடைக்கணும்னா வீட்டு சுத்தம் பண்ணும் பொழுது நம்ம இந்த முறையை கடைபிடித்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற அந்த பூஜை அறையில் நமக்கான முழு பூஜை பலனும் கிடைப்பதற்கு இதே ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம குடும்பத்தின் நன்மைக்காக நாம் செய்யும் பூஜை புனஸ்காரங்களும் பரிகாரங்களும் முழுமையடைந்தால்தான் நம் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் செய்யாத பரிகாரமே கிடையாது, நான் செய்யாத பூஜையே கிடையாது, ஆனாலும் எதற்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு என்றளவும் பார்த்தீங்கன்னா இறைவனிடம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமானோர் இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை முறைப்படி சுத்தமாக செய்வாங்க, நிறைய பேருக்கு அதை முறைப்படி செய்ய தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வெறும் தண்ணீரில் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது வீடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இதே அதில் வேறு ஏதாவது நம்ம லிக்யூடு இதெல்லாம் சேர்த்து கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி போட்டு நம்ம சுத்தம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாயிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டில் நம்ம எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருப்போம், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்படி அவர்களுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களும் அந்த ஆற்றல்களும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி வீட்டை இவ்வாறான பொருட்களை வைத்து அதில் போட்டு சுத்தம் பண்ணும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அது அந்த எதிர்மறை தன்மைகளை விளக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பூஜைகளில் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் பூஜை செய்கிறோமோ அதற்கு இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதனால் வீட்டை சுத்தம் பண்ணும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த முறையில் நீங்கள் சுத்தம் பண்ணும் பொழுது அதற்கப்புறம் நீங்கள் நினைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பூஜையில் ஈடுபட்டு அது நடக்கணும்னு வேண்டிக் கொண்டாலும் அது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறதான். அப்படி என்ன நம்ம போட்டு துடைக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுடைய வீடும் சுத்தமாகவும் நீங்கள் நினைத்து செய்கின்ற அந்த பூஜை முறைகளும் கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறதான். சில பேர் தங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துடைக்கும் பொழுது தண்ணீரில் கல்வுப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டு துடைப்பார்கள். இது மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் இந்த பழக்கத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் தான் அழியுமே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த எதிர்மறை ஆற்றலை முழுமையாக போக்கும் சக்தி இதற்கு கிடையாது. நம் வீடு துடைக்கும் தண்ணீரில் இந்த கல்லுப்பை சேர்க்கும் பொழுது சிறிதளவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு ஸ்பூன் கோமியம் இவைகளையுமே சேர்த்து வீட்டை துடைப்பது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாளை நம் வீட்டில் பூஜை செய்ய போகிறோம் என்றால் அதற்கு முந்தின நாள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வீட்டை நம்ம துடைக்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழக்கிழமைகளில் பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டை துடைத்து மறுநாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜைகள் செய்வார்கள். அதனால் வீடை துடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த முறையை பின்பற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம எங்கிட்டாவது வெளியே சென்று கொண்டு வரோம்னா வீட்டிற்கு வெளியே பார்த்திங்கன்னா பைப் இருந்தது, தண்ணி ஒரு வாளியை கூட நம்ம எடுத்து வச்சு விடுவது நல்லது. கோயிலை தவிர வேறு எங்கே நம்ம சென்று வந்தாலுமே கை கால்களை அலம்பி விட்டு நம்ம உள்ளே வருவது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம எங்கெல்லாமோ சென்றாலுமே அங்கு நேர்மறை ஆற்றலும் இருக்கும், எதிர்மறை ஆற்றலும் இருக்கும். அந்த நேர்மறைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை பொறுத்து நம்மளுடைய மனதை பொறுத்து தான் பக்கத்தில் வரும். ஆனால் எதிர்மறை ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற தவறான அந்த வாய்ப்பேச்சு இதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த எதிர்வினைகள் நம்மக்கிட்ட வந்துடும். அது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா அது வீடு முழுவதுமே சூழ்ந்து விடும். அதனால் எப்பொழுதுமே எங்கேயாவது வெளியே சென்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா கை கால்களை நல்லா அலம்பி விட்டு அதற்கப்புறம் வரணும். கோயிலுக்கு சென்றால் மட்டும் கை கால்களை அலம்ப வேண்டாம், அப்படியே நம்ம அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் கூட நம்ம மூஞ்சி கை கால்களை கழுவிக்கலாம். ஆனால் குளிக்க மட்டும் கூடாது. உங்கள் வீட்டில் நாளைக்கு பூஜை செய்ய போகிறீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து உங்களது வீட்டை துடைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களது வீட்டில் செய்யப்படும் பூஜை முழுமையாக நிறைவடையாமல் இருப்பதற்கு இந்த ஒரு சின்ன தவறு கூட காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான்.
தினம்தோறும் வீட்டை துடைக்க வெறும் கல்லுப்பு போதும். நம்ம பூஜை மறுநாள் செய்ய வேண்டியது கிடையாது. சாதாரண நாளாக இருக்குன்னா அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா சும்மா கல்லுப்பு போட்டு துடைக்கலாம். நாளைய தினம் பூஜை செய்ய போகிறோம்னா இவ்வாறான பொருட்களை சேர்ப்பது மிகவும் சுபிட்சமாக இருக்கும். எதிர்வினைகளை வீட்டிற்குள்ளே அண்ட விடாது அப்படிங்கிறது தான். இதே போல் வீட்டினை துடைத்து வரும்பொழுது உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கம் பார்த்தவாறு நம்ம வீட்டை துடைத்து கொண்டே வர வேண்டும். முடிந்தவரை பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளேயே, காலையிலேருந்து நம்ம 12 மணிக்குள்ளேயே வீட்டை சுத்தம் செய்து விடுவது மிகவும் சிறப்பு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பூஜைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சுத்தம் செய்வது அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும். அப்பொழுது வாழ்ந்தவர்கள் மனதும் அப்படி, அவர்கள் குணம், அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்மறையாகவும் ஒழுக்கத்துடனும் இருக்கும். அவர்கள் செய்த பூஜை முறைகள் அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். முழுமையாக அவர்களுக்கு அந்த முழு பலனுமே கிடைத்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் வாசலிலேயே நின்றுவிடும். சாணம் மொழுகி மாக்கோலம் போட்டு காவி தீட்டி வைத்திருப்பார்கள். எதிர்மறை ஆற்றல் எதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே அனுமதிப்பதே கிடையாது. அது மட்டுமல்லாமல் வீட்டின் மூலை மடுக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி கழுவுவது என்பது மிகப்பெரிய வரம். இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. தண்ணீர் போக வழி இல்லாமல் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறோம். காலத்திற்கு ஏற்றவாறு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம்தான். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா நம்ம எல்லாருமே பணம் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு இதன் மேலெல்லாம் பெரிதாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா நம்ம பணத்தை சேகரித்தாலுமே உடல் நலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்காது. அதனால் இவ்வாறான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம செய்யும் பொழுது தான் உடலிலும் நமக்கு நலன் பெறும். வீட்டு பெண்களாவது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை கட்டாயம் கடைபிடித்து வருவது நல்லது. வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது இவ்வாறான விஷயங்களை போட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இல்லை நாங்கள் இவ்வாறு சாணம் தெளித்து கோலம் போட்டு இவ்வாறு நம்ம வீட்டை பராமரித்து வருகிறோம், வீட்டை ஒரு தெய்வ கடாட்சத்தோடு வைத்திருக்கிறோம், வீட்டு வாசலில் இந்த வேப்பலை மாவிளை தோரணம்லாம் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் பூஜை செய்தாலுமே சாமி கும்பிட்டாலுமே எங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கே தவிர அந்த சாமி எங்களுக்கு எதுவுமே சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். நல்ல ஒரு பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா முறைப்படி நம்ம செய்திருக்க மாட்டோம். அந்த பிரச்சனையிலேயே நம்ம பூஜை முறைகளை செய்வோம். வீட்டில் ஏதாவது பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம பூஜையை செய்வோம். திட்டுவது இல்லை ஒரு மன நிம்மதி இல்லாமலேயே இந்த பூஜைகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இறைவனையும் வைவோம், வீட்டில் உள்ளவர்களையும் நம்ம திட்டிக் கொண்டே தான் இருப்போம். அதனால் முறைப்படி எல்லாத்தையுமே சுத்தமாக செய்யுங்க. நம்ம பூஜை செய்கிறோம், பூஜை அறைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மனதை நம்ம அமைதிப்படுத்தணும். இறைவனை தேடுவதே பார்த்திங்கன்னா மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான். அதனால் அந்த இடத்துலையும் போய் சண்டை சச்சரவோடு இருந்தோம்னா நமக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். அதனால் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். மறக்காமல் பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே போட்டு பாருங்கள். அது என்னென்ன பொருள்னு மறுபடியுமே சொல்கிறேன். பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை, ஒரு சின்ன துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் எப்பயும் போடுற கல்லுப்பு, அதுக்கப்புறம் மாட்டினுடைய கோமியம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் கூட ஊற்றினா கூட போதும். ஏன்னா கோமியம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தது தான் அப்படின்னு கருதப்படுகிறது. அதனால் அதையுமே நம்ம கட்டாயம் போடுவது நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியதாக இருக்கும். வீடு சுத்தமாகவும் நறுமணமிக்கதாகவும் இருந்தால்தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சுத்தம் பண்ணி அவ்வளவு மற்றவர்கள் கவரும் வகையில் அவ்வளவு வாசனை பொருட்களை போட்டு உபயோகப்படுத்தி அப்படியே நம்ம ஜெகஜோதியாக வெளியே போவோம். ஆனால் நம்ம வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அலங்கோலமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை மட்டுமே நறுமணத்துடன் வைத்து கொண்டால் மட்டும் போதாது, நம் வீட்டையும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுத்தமுடன் வைத்திருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம நறுமணத்திற்காக நம்ம உடலில் பூசக்கூடிய அந்த திரவியங்கள் பார்த்திங்கன்னா மற்ற கடைகளில் கிடைக்கின்ற அந்த செயற்கை முறையில் இருப்பதை தவிர்த்து ஜவ்வாது அப்படிங்கிற அந்த வாசனை மிகுந்த அந்த பொடியை நம்ம பயன்படுத்துவது நல்லது.
ஜவ்வாது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். நம்மளையும் வீட்டையும் எப்பொழுதுமே அந்த தெய்வீக தன்மையோடு வைத்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே வாசல் தெளித்து கோலம் போடுவதற்கும் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இல்லை டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கே அது பார்த்தீங்கன்னா தெரியும். போடாமல் இருப்பவங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படியாவது கோலத்தை தினமும் போடுவதற்கு முயற்சி செய்யுங்க. கோலம் போடும் பொழுது தான் அந்த வீடிற்கு பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதே கிடைக்கப்பெறும். அதனால் தவறாமல் இதையுமே செய்யுங்க. எந்த ஒரு வாசனை திரவியத்தையும் நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஜவ்வாதே நம்ம முடிந்தளவுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதையவே பார்த்தீங்கன்னா வாங்கி பயன்படுத்துங்கள். வீடு எப்பொழுதுமே இந்த ஒரு வாசனையில் நறுமணத்தோடு இருந்தாலுமே வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் நம்ம வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை செய்கின்ற பூஜைக்கு வியாழக்கிழமை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுவோம். விளக்கை தேய்த்து வைப்பது, வீடை சுத்தம் பண்ணுவது எல்லாமே நம்ம பண்ணாலுமே வெள்ளிக்கிழமை காலையில் தான் பார்த்தீங்கன்னா நிலவாசற்படியில் அந்த சந்தனம் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதையும் நம்ம வியாழக்கிழமை செய்து விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்ம இதை செய்யணும். அதை செய்துவிட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடே அவ்வளவு தெய்வாம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவதுக்கு பதிலாக ஜவ்வாதை யூஸ் பண்ணுங்கள். வீட்டை எவ்வளவுக்கு நீங்கள் சுத்தமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டிற்குள்ளே வரும். அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்களும் எப்பொழுதுமே தடையில்லாமல் நடக்கும். வீடும் நேர்மறை ஆற்றலில் நிரம்பி இருக்கும் பொழுது எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் வீட்டில் ஏற்படாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த பதிவில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். உங்களுக்கு நான் அதில் ஆன்சர் பண்ணுறேன். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வீடியோவாக இதில் போஸ்ட் பண்ணுறேன். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.